அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள் மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் யோசேப்பின் வரலாறிலே, யோசேப்பின் சரித்திரத்திலே அவருடைய தன்மைகளை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய இறுதி பகுதியாக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்தித்து அவர்களோடு அவர் பேசி தான் யார் என்று வெளிப்படுத்துகிற அந்த ஒரு பகுதியை நாம் படித்தோம். அதன் பிறகு அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் போய் தகப்பனார் எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அதற்குரிய எல்லா வாகனங்களையும் அவர் அனுப்புகிறார். அவர்கள் எல்லாரும் வந்து சேர்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அங்கே ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது யோசேப்பினுடைய சரித்திரத்தில் அவருக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அவருடைய சந்ததி அங்கே வளர்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல் யாக்கோபினுடைய எல்லா காரியங்களும் முடிவடைகிறதையும் சொல்லுகிறது. இந்த இறுதி பகுதியிலே ஒரு தலைப்பை நாம் யோசிப்பது நல்லது. யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலே தகப்பனார் வாழ்த்துகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வாழ்த்தும்போது யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை நாம் கவனிப்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகள் வாங்கும் ஆசீர்வாதம் என்பது அந்த காலத்திலே மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஈசாக்கினுடைய வாழ்க்கை, யாக்கோபினுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது பிள்ளைகள் பெற்றோரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்கும் ஒரு நல்ல பழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆசீர்வதிக்கும் போது தான் இந்த தகப்பனார் இப்படி ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இங்கே இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிற யாக்கோபு ஒரு காலகட்டத்திலே ஒரு குழப்பமான கேள்வியும் அவர் கேட்டார். அதைத்தான் முதல் தலைப்பாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 43வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. இந்த முதல் தலைப்பு, எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. இத்தனைக்கும் யோசேப்பினுடைய எகிப்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் யாக்கோபுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. சகோதரர்கள் போயிட்டு வர்றாங்க, யாரோ ஒரு அதிபதி எங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிறாருன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. பென்யமீனை கூட்டு வர சொல்லியிருக்கிறத சொல்கிறாங்க, சிமியோனை பிடிச்சு வச்சிருக்கிறத சொல்கிறாங்க. அப்போ தான் தகப்பனாகிய யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. நாமும் கூட அநேக நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கிறதை பார்க்கும்போது இப்படிப்பட்ட குழப்பமான ஒரு கேள்வி நமக்கு வரும். எல்லாருக்கும் நல்லா நடக்குது, எல்லாருக்கும் நல்ல காரியங்கள் நடக்குது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம், என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம் நடப்பவைகள் எல்லாம் பெரிய கடினமான காரியங்களாகவும் குழப்பமான காரியங்களாகவும் வேதனை தரும் காரியங்களாகவும் நடக்கிறதை பார்த்துவிட்டு எல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் பார்த்த பகுதி மிக குறைவான பகுதி. என்றைக்குமே குறைவான பகுதியை பார்த்துவிட்டு நாம் விரைவாக ஒரு முடிவான பகுதிக்கு வரக்கூடாது. ஆனால் யாக்கோபு திரும்ப யோசேப்பை பார்க்கும்போது என்ன நினைத்திருப்பார்? யோசித்து பார்ப்போமா? யோசேப்பை திரும்ப பார்க்கிறார். யோசேப்பை பார்ப்போம் என்று நினைக்கவில்லை, கட்டி தழுவி அவரை பார்க்கும் காட்சியை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர்தான் இப்படி நடப்பதற்கு முன்னால் என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், எனக்கு எல்லாம் விரோதமாகவே நேரிடுகிறது. அன்பான நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நம்பி நடந்து கொண்டிருப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் சில காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது
என்ன ஒரு கேள்வி வரும்? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அவருக்கு இதெல்லாம் தெரியுமா? எனக்கு நேரிடுகிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதே, விரோதமாக இருக்கிறதே என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் எப்போதுமே காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவை பார்ப்பது நல்லது என்று வேதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையினால தான் அந்த வார்த்தைகளை சொன்ன யாக்கோபு ஒரு நாளிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்த்து தன்னுடைய மகனை பார்க்கிறார். அங்கே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார். அவனுக்கு திருமணம் நடந்து பிள்ளைகள் இருவரை பார்க்கிறார், சந்தோஷப்படுகிறார். எங்கேயோ நம்ம இருந்தோம், கடவுள் நம்ம எல்லாரையும் 70 பேராக குடும்பத்தில் இருக்கிற நம்ம இந்த எகிப்து தேசத்தில் ஆசீர்வாதமாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன். யோசித்து பார்ப்போம், பெற்றோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் முழு குடும்பத்திற்கும் ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு யோசேப்பு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம். யோசேப்பு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார், யோசேப்பு எவ்வளவு பொறுமை உள்ளவராக இருக்கிறார், யோசேப்பு சமாதானம் நிறைந்தவராக இருக்கிறார், யோசேப்பு மிக அன்புள்ளவராக இருக்கிறார், மற்றவர்களுக்கு தயவு காட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய நற்குணம் எல்லா இடத்திலும் நாம் பார்க்கிறோம். அவருக்கு உண்மை உள்ளவராக மாத்திரமல்ல, ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறவராக அவர் அங்கே காணப்படுகிறார். இது அத்தனையும் நம்ம பார்க்கும்போது வேதத்தில் நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஆவியின் கனி என்று ஒன்று பார்க்கிறோம் அல்லவா? அதில் உள்ள அந்த கனியின் தன்மைகள் அப்படியே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதை பார்க்க முடியும். நீங்களும் நானும் கூட அந்த பகுதியை வாசித்து பார்ப்போம். மாம்சத்தின் கிரியைகளை பற்றி சொல்லிட்டு ஆவியின் கனியை பற்றி அந்த ஆசிரியர் சொல்லும்போது அழகாக சொல்லுவார். அன்பில் ஆரம்பித்து கடைசியில் எல்லா குணநலன்களையும் அவர் சேர்த்து சொல்லுவார். இத்தனை குணாதிசயங்களையும் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யோசேப்புக்குள் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நமக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வி. யோசேப்புக்கு புதிய ஏற்பாடு தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே மரித்து நம்ம எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தியது அவருக்கு அந்த நாளிலே அறிமுகமில்லாத ஒன்று. ஆனால் தான் பெற்றோரிடத்தில் கற்றுக்கொண்ட கர்த்தரை பற்றி கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் தேவ பயத்தோடும் தாழ்மையோடும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசித்து காண்பிக்கிறார். ஆகையினாலே தேவன் அவரை உயரமான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்களும் நானும் அநேக நேரங்களிலே யோசேப்பை போல உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது, அந்த மாற்றங்களை எல்லாம் அவர் எப்படி எதிர்கொண்டார், அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தருக்கு எப்படி உண்மை உள்ளவராக வாழ்ந்தார், அதை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு வேதம் சொல்லித் தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்குள் ஆண்டவர் நற்பண்புகளையும் குணாதிசயங்களையும் உருவாக்கும் போது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல குணாதிசயங்களை நமக்குள்ளாக உருவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள் ஏன் வருகிறது? நமக்குள் ஒரு நற்பண்பை உருவாக்குவதற்காகத்தான் வருகிறது. அவருடைய தன்மை என்ன என்று சொல்லி நாம் அடுத்த தலைப்பிலே நம்ம பார்க்கலாம். தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவர். ஆதியாகமம் 50வது அதிகாரத்திலே யாக்கோபு மரணம் அடைகிறதை அங்கே பார்க்கிறோம். அவருடைய மரணத்துக்கு பிறகு சகோதரர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இவ்வளோ நாள் யோசேப்பு நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவர் நம்மளோட ஒப்புரவாக்கி நம்மளை மன்னித்து நம்ம வந்து பழைய பாவத்தையெல்லாம் நம்ம உணரும்போது அதை வந்து அவர் யோசித்து பார்த்து அவர் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாரு, நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அவர் இருக்கிறார். இப்போ அப்பா போயிட்டாரே, ஒருவேளை அவரை நம்ம விற்று போட்ட காரியம், அவரை குழியில் போட்ட காரியம், அவரை துன்புறுத்தின காரியம், இது எல்லாத்தையும் ஒரு மனசில் வச்சுட்டு நம்ம வந்து பழி வாங்கிட்டாருன்னா என்ன செய்ய, இப்படிப்பட்ட பயம் அவர்களுக்கு வருகிறது. ஆனால் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அங்கே அந்த சகோதரர்கள் அப்படி பயந்தபோது அதை அப்படியே யோசேப்பிட்ட வந்து 17வது வசனத்தில் பார்க்குறோம். யோசேப்புக்கு சொல்லுகிறார்கள், இப்படி நாங்கள் பயப்படுறோன்னு. அப்போ வந்து யோசேப்பு ஒரு நல்ல பதில் சொல்லுகிறார். 19வது வசனத்தில் ஆதியாகமம் 50:19 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு
அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். யோசேப்புடைய குணாதிசயம், அவர் உயர்த்தப்பட்ட போதும் மாறவில்லை, அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வேதனைப்பட்ட போதும் மாறவில்லை. இன்று அநேக நேரங்களில் வேதனையும் கஷ்டமும் வரும்போது நம்முடைய நல்ல குணாதிசயங்கள்லாம் பறந்து போயிடுது, நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிமையாக கஷ்டப்படும் போதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இச்சைக்கு தான் இழுக்கப்படும் போது கர்த்தருக்கு பயந்து நான் இந்த இச்சைக்கு அடிமையாக மாட்டேன் என்று சொல்லி பாவத்துக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கிறார். அதற்கு விளைவாக பாராட்டும் பரிசும் கிடைப்பதற்கு பதிலாக நல்லா நடந்துக்கிட்டேப்பா, பரிசுத்தமாக நடந்துக்கிட்டேன்னு எங்கேயும் பாராட்டு கிடைக்கல, சிறைச்சாலை தான் கிடைச்சது. அப்போதும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், அப்போதும் அவர் தேவனை பற்றி கொண்டிருந்தார், அப்போதும் தேவன் அவரோடு கூட இருந்தார். யோசேப்பு கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் நல்ல பண்புள்ளவராக இருக்கிறார், நல்ல குணாதிசயங்கள் உள்ளவராக இருக்கிறார். சரி, இவரை உயர்த்தப்படுகிறார், அதிபதியாக உயர்த்தப்படுகிறார், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறார், முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது, அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் அசையக்கூடாது என்று சொல்லி கட்டளையிடப்பட்டது. இவ்வளோ பெரிய உயர்வுக்கு வந்த யோசேப்பு சகோதரர்களை பார்க்கும்போது அவர் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் மீது அன்பு காட்டுகிறார், அக்கறை காட்டுகிறார், அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார். ஒருவேளை அவர் முதலிலே கடினமாக நடத்துவது நாம் வேதத்திலே வாசித்தோம். ஆனால் அப்படிப்பட்ட கடினமான ஒரு காரியத்திலே அவர் நடத்தினதுக்கு காரணம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனமாற்றம் வர வேண்டும், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாற வேண்டும். நாம் மன்னித்து விடுவது என்பது கர்த்தருடைய பலத்தினாலும் கர்த்தருடைய ஆவியினாலும் முடியும். ஆனால் அவர்களை சேர்த்து கொள்வது என்பது, அவர்களை திரும்ப ஐக்கியத்திற்குள் கொண்டு வந்து சகோதரர்களாக சேர்த்து கொள்வது என்பது அவர்களிடத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்த பிறகு சேர்க்க வேண்டும் என்று யோசேப்பு ஒரு நல்ல ஒரு மாதிரியை நமக்கு சொல்லித் தருகிறார். வேத புத்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவுமே அந்த முன்மாதிரியை நமக்கு காட்டுகிறார். நமக்கு தெரிந்த பகுதி, பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார், எனக்கு தெரியாது இவரன்னு சொல்றாரு, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறார். ஆனால் அங்கே நாம் வாசித்து பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை அன்பாக பார்க்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறார், மனதிலே குத்தப்பட்டு கசந்து மனம் கசந்து அழுதார் என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய ஒரு பார்வை அவருக்கு என்ன உணர்த்தியது, நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு உணர்த்தும் போது அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தும் போது அதை உணர்ந்து கொண்டு நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். யோசேப்பு அதை கரெக்டாக செய்கிறாரு. பேதுருவை பற்றி படிக்கிற அந்த வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? யோவான் 21வது அதிகாரத்துக்கு திருப்பிங்கன்னா 15வது வசனத்திலிருந்து அவர் 3 முறை அங்கே மறுதளிக்கிறார். இங்கே 3 முறை ஆண்டவர் கேட்குறாரு, நீ நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? பாருங்க, எல்லார் மத்தியிலையும் பேதுரு வந்து மறுதளிச்சாரு, எல்லார் மத்தியிலையும் இப்போ என்ன சொல்றாரு, நம்ம நேசிக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறார், உணர்கிறாரா என்று பார்க்கிறார், அதன் பிறகு அதை வாயினால அறிக்கையிட்டு சொல்லுகிறாரா என்று பார்க்கிறார். அது ரெண்டையும் பார்த்தவொன்னு என்ன செய்கிறாரு, அவருடைய அழைப்பை அவர் மாற்றவே இல்லை. என்ன செய்தார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, சபை பொறுப்பு, சபையை கட்டும் பொறுப்பு, சுவிசேஷத்தை கட்டும் பொறுப்பை அவருக்கு கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட தீமையான காரியங்கள் நடக்கும்போது பயப்பட வேண்டாம். தீமையை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை மாற்றுகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்க முடியும், தேவாதி தேவன் இருக்க முடியும். அந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் அவங்களே சொல்றாங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ அதை நன்மையாக மாற்றினார். நமக்கு நன்மை செய்யும் தேவன், 3வது குறிப்பாக நன்மை செய்யும் தேவன் என்று பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நமக்கு அழகாக போதிக்கும் வசனத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். ரோமர் 8:28 இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்,
தேவனை நேசிக்கிறவர். அவருக்கு எத்தனையோ பேர் தீமை செய்ய வந்தாங்க, எத்தனையோ பேர் தீமையை செய்தார்கள், ஒவ்வொன்றையும் அவர் நன்மையாக மாற்றினார். நீங்கள் சில குறிப்புகளை நினைவுபடுத்தி பாருங்கள். யோசேப்பை குழியில் தள்ளி கொலை செய்ய முயற்சிப்பார்கள், ஆனால் ஒரு சகோதரன் கொலை செய்ய விட மாட்டார். கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுவார். இஸ்மவேலிடத்தில் விற்று போடுவார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், யோசேப்புக்கு நாம் ஒரு பெரிய தீமையை செய்து விட்டோம் என்று. ஆனால் ஆண்டவர் சரியான இடத்துக்கு, எகிப்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த செயலை அனுமதிக்கிறார். அதன் பிறகும் கூட அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொன்றும் தீமையான காரியங்களையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றிக்கொண்டே இருப்பார். பரிசுத்தமாக அவர் வாழ்வார். சிறை போத்திபாருடைய வீட்டிலே அதற்கு சிறை தண்டனை கிடைக்கும். நாம் எல்லாரும் வெளியில் யோசிப்போம், பரிசுத்தமாய் வாழ்ந்தவருக்கு ஒரு சிறை தண்டனை கிடைத்து விட்டதே என்று சொல்லி. ஆனால் சிறை தண்டனை தான் அவரை எங்கே கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பானபத்திரக்காரருக்கும் இன்னொரு மனிதனுக்கும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவர்கள் சரியான நேரத்தில் பார்வோனுக்கு சொல்லி பார்வோன் உடனே அழைத்து வர சொல்கிறார். அரண்மனைக்கு போகிறார். சிறை அவருக்கு அரண்மனைக்கு போகும் படிக்கட்டுகளாக மாறுகிறது. எனக்கு அன்பான நேயர்களே, இந்த பகுதியை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடப்பவைகளை பார்த்து ஒரு விசுவாசத்தை நாம் மனதிலே கொள்வோமானால் நமக்கு அது சிறப்பாக இருக்கும். எனக்கு நடக்கும் காரியங்களை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்த முடியும். தீமை அவருடைய கண்களுக்கு பார்க்கும்போது அதையே அவரால் நன்மையாக மாற்ற முடியும். இந்த விசுவாசத்தை நாம் கொள்வோமானால் நிச்சயமாக நமக்கும் யோசேப்புக்கு கிடைத்ததை போல உயர்வை தந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் அதிகமாக யோசேப்பின் வரலாற்றிலே பல உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசேப்பு அந்த கடினமான காலத்தில் பொறுமையாக இருந்தது போல நாங்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இச்சைக்கு நேராக இழுக்கப்படும் போது அவன் அதற்கு அடிபணியாமல் பரிசுத்தமாய் உமக்காக வாழ்ந்தானே, சாட்சியாய் தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டானே, அதை போல நாங்கள் சாட்சியாய் இருக்க தீர்மானிக்கிறோம். அதேபோல் யாரையும் பழிவாங்காதபடி தீமை செய்தவர்களுக்கும் பதில் நன்மை செய்கிறவனாய் அவன் காணப்பட்டானே, நாங்களும் கூட நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சியாய் வாழ உதவி செய்யும். எந்த காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போயும் எந்த காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் என்று உணர்வோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை அதிகமாக கனப்படுத்துகிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ தொடர்ந்து உதவி செய்யும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.